ஹாப்பியஸ்ட் டு ஆல். இன்றைக்கி வந்து ஈஸ்டர் அதுமா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. 9 o'clock சர்ச்சுக்கு 8:15 போயிட்டேன். ஸோ இன்றைக்கி இதோட ஸ்டோரி கிடையாது. நான் சொல்ல போகிறது நான் இப்போ என்னோட இருக்கிற மைண்ட் செட்டு. நிறைய பேர் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்லேயுமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இருக்கும்போதே ஒரு பெரிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தடுமாறுறோம் கடந்து. ஆனால் என் அம்மா அப்போ வந்து 2 பிள்ளைங்கள வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சரி, எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மாதம் மாதம் ஹாஸ்டலில் வந்து கொடுக்குறதும் சரி, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அழகாக பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி? ஏன்னா எங்கள் அம்மா வந்து சொல்லப்போனால் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிருந்தாங்க, ரைஸ் மில்லில். அங்கே வர வருமானத்தை சேர்த்து வச்சு ஒரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க. இந்த 7 வருஷம் தேவைப்பட்டுச்சு சின்ன ஒரு டிவி, ஒரு பீரோ, ஒரு மிக்ஸி வாங்கிறதுக்கு. அந்த 7 வருஷமும் எங்கள் அம்மா எங்களை உள்ளே வச்சுட்டு ஹாஸ்டலில் வச்சுட்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு விஷயமும் வந்து கடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு இப்போ தான் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்ல லைஃப்பில். வீடு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு. இப்போ தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட அருமை வந்து புரியுது. அதுக்காக பாசம் இல்லைன்னு கிடையாது, பாசம் இருக்குது. ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா ரியலைஸ் பண்ணுறேன். உண்மையாகவே ஷீஸ் கிரேட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அழகாக குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் வந்து இன்றைக்கி ஈஸ்டருக்கு சிக்கன் குழம்பு 65 ஏர் ஃப்ரையரில் பண்ணிவிட்டு இன்றைக்கி முடிச்சிட்டு ரொம்ப சிம்பிளாக. இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. வீடு க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் நான் சமைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி குக்கிங்கே எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேஸ் காலி ஆகிடக்கூடாதுன்றனால நான் குக்கர்லேயே வந்து குழம்பும் வச்சுட்டேன். சூப்பராகவும் இருந்துச்சு. இன்றைக்கி ஈஸ்டர் வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. ரியலைசேஷன்னு கூட சொல்லலாம். சூப்பரான ஒரு ரியலைசேஷன் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.